அனைவருக்கும் வணக்கம். நாம் இணைந்திருப்பது அமெரிக்க தமிழ் ஊடகம். இன்னைக்கு உலக மகளிர் தின வாழ்த்துக்களோட உங்க எல்லாரையும் ஒரு சிறந்த பேச்சாளர் மட்டுமில்லாம ஒரு ஆசிரியர், எழுத்தாளர், ஒரு பெரிய விமன் இன்ஸ்பிரேஷன் அவங்கள தான் நம்ம இன்னைக்கு மீட் பண்ண போறோம். அவங்க 130க்கு மேல மேடை பேச்சுக்களும் பல விதமான இதை அட்டன் பண்ணியிருக்காங்க. நம்ம கூட முறையா ஒன் பேச வந்திருக்காங்க. ரமாதேவி மேடம், வணக்கம். உங்களை வணக்கம். நன்றி. உங்களை இங்க இன்ட்ரோடியூஸ் சொல்லுங்க மேடம். அமெரிக்க தமிழ் ஊடகத்திற்கு என் அன்பும் வணக்கங்கள். நன்றி மேடம். நன்றி மேடம். மேடம், நாம முறையா மீட் பண்ணல மேடம், 2வது தடவை மீட் பண்றோம். ஏன்னா நம்ம அடுக்கலை டு ஐநா அப்படிங்கிற உங்க புத்தகத்தை நம்ம புத்தக திறனாய்வுல பண்ணியிருக்கோம். அங்கேயே நாங்க உங்களை சந்திச்சிருக்கோம். ஆனா இன்னைக்கு எக்ஸ்க்ளூசிவா நீங்க உலக மகளிர் தினத்தை ஒட்டி உங்களை பேட்டி காண்றதன் மூலமா எல்லாருக்கும் விமனுக்கெல்லாம் ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்கும் அப்படின்னு நினைச்சுதான் மேடம் இந்த ப்ரோக்ராமை நம்ம ஏற்பாடு செஞ்சிருக்கோம். நீங்க நீங்க சந்திச்ச அத்தனை கஷ்டங்களையும் நீங்க ரொம்ப சர்வசாதாரணமா கடந்து வரல. கஷ்டங்களை கஷ்டப்பட்டு தான் கடந்து வந்திருக்கீங்க. ஆனா அதை இஷ்டப்பட்டு நீங்க செய்திருக்கீங்க அப்படின்னு நான் அஷ்யூம் பண்ணிக்கிறேன். நீங்க அதை பத்தி ஒரு சில வார்த்தைகள் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் மேடம். கண்டிப்பா. அனைவருக்கும் சர்வதேச உழைக்கும் மகளிர் தின வாழ்த்துக்கள். நீங்க சொன்ன மாதிரி எந்த ஒரு இலக்கை நோக்கி நம்ம போகும்போதும் நிறைய சவால்களை சந்திக்க வேண்டியதா இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது அந்த சவால்களை நம்ம உண்மையிலேயே அந்த சவால்கள் மீது நமக்கு ஒரு காதல் இருந்துச்சுன்னா, அந்த இலக்கை நம்ம அடையணும் அப்படின்னு நினைச்சோம்னா எந்த கஷ்டமுமே நமக்கு கஷ்டமா தெரியாது. அது ரொம்ப சகஜமா நம்ம அதை தாண்டி அதை ஓவர் கம் பண்றதுலதான் நம்மளுடைய கான்சென்ட்ரேஷன் இருக்கும். அப்படிதான் என்னுடைய லைஃப்லயும் நிறைய பிரச்சனைகள், நிறைய குடும்பத்திலும் சரி, பொதுவெளியிலும் சரி நிறைய பிரச்சனைகள் வரும்பொழுது கூட அதை சோர்ந்து போய் ஒரு இடத்துல இருந்துடாம, ஏன்னா எனக்கு கிடைத்த நட்பு வட்டாரங்கள் அந்த மாதிரி என்னை ஃபோக்கஸ் பண்ணி என்னை ரொம்ப மோட்டிவேட் பண்ணி என்னை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனாங்க. எப்பெல்லாம் நான் சோர்ந்து இருக்கணும் அப்போ என்னுடைய அம்மாவும் சரி, என்னுடைய நண்பர்களும் சரி என்னை மோட்டிவேட் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனாங்க. ஸோ அதை நான் அந்த கஷ்டத்தெல்லாம் கஷ்டம்னே உணராம நம்ம எங்க ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற இடத்த நோக்கி போனதுனால எனக்கு அது பெரிய கஷ்டமா தெரியல. ரொம்ப ஒரு அதையும் ஒரு லைஃப்ல ஒரு பார்ட்டாவே எடுத்துக்கிட்டு கடந்து போற மாதிரிதான் இருந்துச்சு. மேடம், இதை நம்ம எல்லாருக்கிட்டும் என்ன சொல்லிட்டு இருக்கோம்னா, நிறைய கஷ்டங்கள் வந்திருக்குன்னு சொல்லியிருக்கோம். ஆனா கஷ்டம்னு சொல்றது ஒவ்வொருத்தருக்கும் லெவல் வேற. உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களோட ஒவ்வொரு கஷ்டமுமே நான் கேட்டப்ப அந்த புத்தக திறனாய்வுல கேட்கிறப்ப எனக்கு சின்னதா தெரியல மேடம். அந்த ஒவ்வொன்றுமே பெரிய விஷயமா தான் இருந்துச்சு எனக்கு. நீங்க எனக்கு ஒரு சில உதாரணங்கள், எவ்வளவு பெரிய விஷயம், ஆனா அதை உங்களால எப்படி கடந்து போக முடிஞ்சது அப்படின்னு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். எடுத்துக்காட்டா நீங்க இப்போ டெல்லிக்கு போய் நம்ம எப்படி இந்த விஷயத்த நீங்க ஐநா வரைக்கும் போயிருக்கீங்க. அது போறதுக்கான அந்த பாதையில இருந்த உங்க தடைகளை நீங்க எப்படி படிக்கலாம் மாத்துனீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் மேடம். கண்டிப்பா. அதுக்கு முன்னாடி இருந்து என்னோட லைஃப்ல இருந்து சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நான் பிறந்தது தேனியா இருந்தாலும் கூட அப்பா வேலை பார்த்ததெல்லாம் மாயவரம், தஞ்சை மாவட்டம், அன்றைய தஞ்சை மாவட்டமா இருந்துச்சு. அப்ப அங்க ஒரு ஆங்கில இந்தியன் ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்கேன். படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு நல்ல ஒரு மேல்மட்ட அரசு பணியில இருந்தாங்க அப்பா. சோ ஒரு மேல்மட்ட இதுல இருக்கும்போது திடீர்னு எனக்கு 7 வயசா இருக்கும்போது அப்பா இறந்துடுறாங்க. அப்ப அங்க இருந்து அடுத்து நான் போன பாதை என்னன்னா, ஒரே நாள்ல எங்களுடைய லைஃப் ஸ்டைலே மாறிடுச்சு. ஒரு டவுன்ல ஒரு ஆங்கில இந்தியன் ஸ்கூல்ல படிச்சுட்டு இருந்த என்னுடைய வாழ்க்கை ஒரு அரசு பள்ளிக்கு தமிழ்நாட்டுடைய மதுரை மாவட்டத்தினுடைய ஒரு கடைக்கோடியில் இருக்கக்கூடிய கல்லுப்பட்டி அப்படிங்கிற ஒரு குக்கிராமத்திற்குன்னு தான் சொல்லணும். ரொம்ப இன்டீரியரான ஒரு கிராமம். அந்த ஊர்ல போய் நாங்க இருக்கக்கூடிய ஒரு சூழல் வந்துச்சு. அப்பாவுடைய சொந்த ஊர் அது. அப்போ எங்களுடைய லைஃப் ஸ்டைல் எல்லாமே மாறுது. அம்மாவுடைய லைஃப் ஸ்டைல் எல்லாமே ரொம்ப சினிமா மாதிரி இருந்துச்சு எங்களுக்கு. அதுக்கு முன்னாடி இருந்த விஷயங்களும் அங்க திடீர்னு போனதும் அதை ஏத்துக்கக்கூடிய இது எனக்கும் இல்லை. அம்மாவுக்கு அப்ப 25 வயசு தான். அப்ப அவங்களுக்கும் இல்லை. அந்த ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கிராமத்துல ஒரு
விதவை பெண்ணை எப்படிலாம் நடத்துவாங்க அப்படிங்கிறத நான் வந்து கண்கொண்டு பார்த்திருக்கேன். என்னுடைய வளரும் பருவத்துல பார்த்துட்டு வந்திருக்கேன். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நாங்க அந்த இடத்துல இருந்தோம். அங்க ஒரு 10வது வரைக்கும் நான் படிக்கிறேன். 10வது படிக்கும் போதே என்ன சொல்லிடுறாங்கன்னா, அடுத்து இவள படிக்க வைக்கக்கூடாது. வேலை இது கல்யாணம் பண்ணி குடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவோட வீட்ல முடிவு பண்றாங்க. அப்போ அந்த இன்னும் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. 10வது முடிச்சு அந்த கடைசி எக்ஸாம் நாங்க பக்கத்து ஊர்ல தான். அங்க வந்து சென்டர் கூட கிடையாது. பக்கத்து ஊர்ல போய் எக்ஸாம் எழுதிட்டு, அம்மா என்ன காலையில அனுப்பும்போதே சொல்லி அனுப்புறாங்க. அங்கருந்து நீ எப்படியாவது தேனிக்கு போயிரு அப்படின்னு. தேனியில வந்து அம்மாவுடைய ரிலேஷன்ஸ் எல்லாம் இருந்தாங்க. தாத்தா, பாட்டி எல்லாம் இருந்தாங்க. ஸோ நான் பக்கத்து ஊர்ல போய் எக்ஸாம் எழுதிட்டு, அங்கிருந்து நானா தனியா அந்த உசிலம்பட்டிங்கிற ஊருக்கு வந்து உசிலம்பட்டியில இருந்து தேனிக்கு வந்துடுறேன் நானு. அன்னைக்கு நைட்டு அம்மா தம்பிய கூப்பிட்டுட்டு கடைசி பஸ்ஸுக்கு ஊரெல்லாம் அடங்கின பிறகு அம்மா வர்றாங்க. அந்த மாதிரி என்னுடைய படிப்புக்காக அந்த ஊரை விட்டு சொத்துக்கள்லாம் இருந்துச்சு, வீடு இருந்துச்சு, நிலவளங்கள்லாம் இருந்துச்சு. எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன படிக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த கிராமத்துல இருந்து நாங்க தேனிக்கு வர்றோம். தேனிக்கு வந்த பிறகு அப்போ வந்து டீச்சர் ட்ரைனிங் அப்பதான் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க, ஆசிரியர் பயிற்சி. அப்ப வேற எதுவும் படிக்க வாய்ப்பில்லாத குடும்ப சூழல்ல வேற படிக்க வாய்ப்பில்லாத சந்தர்ப்பத்துல அந்த ஆசிரியர் பயிற்சி பெற்று அதுக்கு பிறகு வேலைக்கு வேலை கிடைச்சிருச்சு. வேலை வந்து மேரேஜ்க்கு பிறகுதான் வேலை கிடைச்சிச்சு. அந்த அதுக்கு இடைப்பட்ட காலத்துல நிறைய விஷயங்களை நான் கத்துக்கிறேன். அம்மா வந்து எனக்கு எல்லா விதத்திலயும் மோட்டிவேட் பண்ணி என்னெல்லாம் ஆசைப்படுறியோ நீ அதெல்லாம் படிச்சுக்கோ அப்படிங்கிறாங்க. அப்போ ஹிந்தி படிக்கிறேன், டைப்ரைட்டிங், தமிழ், இங்கிலீஷ், சான்ஸ்கிரிட் படிக்கிறேன். ஹிந்தியில எம்ஏ வரைக்கும் முடிச்சிருந்தேன். சிலம்பாட்டம் போய் கத்துக்கிறேன், பரதநாட்டியம் கத்துக்கிறேன். இப்படி சுருக்கெழுத்து அப்ப வந்து ஷார்ட் ஹேண்ட் ரொம்ப ஃபேமஸா இருந்துச்சு. ஷார்ட் ஹேண்ட் கத்துக்கிறேன். என்னெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அத்தனையும் படிக்கிறதுக்கு எனக்கு கொடுக்குறாங்க. அதே மாதிரி கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ்லயும் அந்த +2 கூட நான் முடிக்கல. 10th முடிச்சுட்டு ஆசிரியர் பயிற்சி முடிச்சிருக்கேன். தொடர்ச்சியாக 1 வருஷம் கூட இடைவெளி இல்லாம என்னோட டிகிரிஸையும் நான் பண்ணிட்டே வந்துட்டே இருக்கேன். அப்பெல்லாம் ஒரு புரட்சி பெண் மாதிரி நிறைய எழுதுறது, பெண்ணியம் பேசுறது, கட்டுரை எழுதுறது, இந்த மாதிரி எல்லாம் பேச்சு போட்டி, எங்க இருந்தாலும் பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி இதெல்லாம் கலந்துக்கிறது. இப்படி எல்லாம் போயிட்டு இருந்த ஒரு லைஃப் திரும்ப கல்யாணத்துக்கு பிறகு மறுபடியும் ஒரு அடுத்த வேற மாதிரி ஒரு இதா மாறுது. தென் தமிழகத்துல எப்படி எல்லாம் ஒரு மருமகளை ஒரு வீட்டுக்கு வந்த கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அவங்களோட லைஃப் ஸ்டைலே மாறிடும். அந்த மாதிரிதான் ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள ஒரு சின்ன ஒரு வீட்டுக்குள்ள மட்டும் என்னுடைய வாழ்க்கை மறுபடியும் மாறுது. குழந்தைகளை பாக்குறது, வேலைக்கு அரசு வேலை கிடைக்குது, வேலைக்கு போறது வர்றது, குழந்தைகளை பார்க்க இந்த வேற சிந்தனையே இல்லாம இதுக்குள்ள அகப்பட்டு கிடக்கும் போதுதான் எனக்கு உண்மையிலேயே ஒரு செகண்ட் இன்னிங்ஸ் கொடுத்தது தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணி அப்படிங்கிற நான் சார்ந்திருந்த ஒரு இயக்கம் தான். அதுல எப்படி என்ன செலக்ட் பண்றாங்கன்னா, இங்கிலீஷ் தெரியும், ஹிந்தி தெரியும் அப்படிங்கிறதுனால ஒரு செமினாருக்கு போங்க அப்படின்னு சொல்லி என்ன அனுப்புறாங்க. அதுல வந்து ஆல் இண்டியா அந்த இயக்கம் வந்து அகில இந்திய அளவிலும் சார்க் அளவிலும் வேர்ல்டு லெவல்லையும் எஜுகேஷன் இன்டர்நேஷனல் அப்படிங்கிற ஒரு அமைப்புடையும் தொடர்புடையது. அப்ப எஜுகேஷன் இன்டர்நேஷனல்ங்கிற பெல்ஜியத்துல இருக்கிற அமைப்பு மதுரையில நடத்திய ஒரு விமன் அவேர்னஸ் ப்ரோக்ராம்க்கு என்ன அனுப்புறாங்க. ஹிந்தி தெரியும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக அனுப்புறாங்க. அங்க போன அந்த நாள் வந்து என்னுடைய லைஃப் அப்படியே டோட்டலி அப்படியே மாத்திருச்சு. அங்க நிறைய ஐயோ நம்ம இத்தனை நாளா இப்படி ஒரு இதுக்குள்ள கிடந்திருக்கோமே, இப்ப பெண்கள் எப்படி எல்லாம் கஷ்டப்படுறாங்க. அதுல வந்து இன்டர்நேஷனல் லெவல்ல பெண்களுடைய நிலையை பத்தி எல்லாம் நிறைய எங்களுக்கு ஏவி போட்டு காமிக்கிறாங்க. சோ இப்படி எல்லாம் இருக்கு. நம்ம இன்னும் ஒரு எதுக்குமே பயன்படாம, இந்த சமூகத்துக்குன்னு எதுக்குமே பயன்படாம ஒரு வீட்டுக்குள்ளேயே இருக்கோமே அப்படிங்கிற அப்படி ஒரு கில்ட்டி கான்சியஸே எனக்கு வந்துருது அந்த மீட்டிங் வந்து. அப்போ அங்க அந்த மீட்டிங்ல 30 பேரை கலந்துக்கிட்டோம். அதுல இருந்து 2 பேரை அடுத்து டெல்லியில நடக்கக்கூடிய ஒரு அதனுடைய எவாலுவேஷன் மீட்டிங்க்கு செலக்ட் பண்றாங்க. அதுல நான் ஒருத்தையா இருக்கவும் முதலாக என்னுடைய பயணம் தனியா இங்க இருந்து டெல்லிக்கு போறேன். அந்த டெல்லி பயணம் என்னுடைய வாழ்க்கையை மறுபடியும் மாத்துது. அங்க போய் நம்ம இதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்ல இருந்தும் 2 பேர் வந்திருக்காங்க. அப்ப அங்க நம்மளுடைய இதை பார்த்துட்டு ஷைன் பண்றதை பார்த்துட்டு அடுத்தடுத்து ஒவ்வொரு ப்ரோக்ராம் இந்தியாவுக்குள்ள நடக்கிற நிறைய கருத்தரங்குகளுக்கு அந்த கருத்தரங்குகள் எல்லாமே பெண்கள் சார்ந்தது. விமன் நெட்வொர்க் அப்படின்னு எஜுகேஷன் இன்டர்நேஷனல்ல இருந்து ஒரு அமைப்பு இருக்கு. அதுல அவங்க நடத்தக்கூடிய பெண்கள் சார்ந்த, பெண்ணியம் சார்ந்த, பெண்கள் பிரச்சனைகள் சார்ந்த அந்த கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக அங்கங்க கருத்தரங்குகள் நடத்தி அதை வந்து நம்ம அவங்கவுங்க ஸ்டேட்ல வந்து டீச்சர்ஸ்க்கு நம்ம ட்ரைனிங் கொடுக்குற மாதிரி இருக்கும். இதுல எல்லாம் போய் அதுல ரிசோர்ஸ் பர்சன் ஆகி இங்க இருந்து சென்னையில இருந்து ஒரு பொறுப்புக்கு தமிழ்நாட்டுல இருந்து ஒரு பொறுப்புக்கு அகில இந்திய அளவுல தேர்ந்தெடுக்கிறது மிகப்பெரிய விஷயம்.
அவங்க வந்து சவுத்துக்கு அந்த அந்த மகாராஷ்டிராவுக்கு கீழே ஒரு நிலப்பகுதி இருக்கு அப்படிங்கிறதையும் அவங்க வந்து ஏத்துக்கவே மாட்டாங்க. சும்மா பெயரளவுக்கு வச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கும் பொழுது நம்ம கடின உழைப்பு அதுதான் அப்படிதான் சொல்லணும். டிராவல், நிறைய டிராவல், திரும்ப திரும்ப ஒரு நாள் ஒரு 1/2 மணி நேரம் ஒரு ப்ரோக்ராம் அப்படி ஒரு இடத்துல அப்படின்னு சொன்னாலும் அது ஐயோ இதுக்காக 3 நாள் 4 நாள் டிராவல் பண்ணணுமா அப்படிங்கிறத பத்தி யோசிக்காம, இத்தனைக்கு குழந்தையெல்லாம் சின்ன சின்ன பிள்ளைங்க 2 பேருமேவும், பையன் ஒருத்தர் பொண்ணு. நான் முதலா இந்த ஒரு போராட்டத்துல கலந்துகிட்டு 2002ல எல்லாருக்குமே தெரியும், இந்தியாவுக்கு மட்டுமல்ல உலகத்துக்கே தெரியும், ஒரே நாள்ல 1.5 லட்சம் பேரை சஸ்பெண்ட் பண்ணாங்க, வேலையை விட்டே தூக்குன ஒரு போராட்டம் நடந்துகிட்டு இருந்துச்சு தமிழ்நாட்டுல. அந்த போராட்டத்துல கலந்துகிட்டு முதலாக நான் என்ன சிறைக்கு போகும்போது என் பொண்ணு 1.5 வயசு குழந்தை, அவளை அப்படியே அம்மா கையில தான் கொடுத்துட்டு நான் அந்த ஜீப் இதுல வேன்ல ஏறுறேன். அப்போ இருந்து தொடங்கிய பயணம். ஏன்னா இப்ப நார்த் இந்தியால ஏதாவது ஒரு விஷயத்துக்கு ஒரு இடத்துக்கு நம்ம போகாம விட்டுட்டோம் அப்படின்னா அதை சொல்லி நம்மளை வந்து அடுத்து அப்படியே க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அதனாலேயும் நம்ம வந்து எந்த விஷயங்கள்லயும் இல்லாம அவங்கள விட ரொம்ப எந்த ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணணும் அப்படின்னா கூட நம்ம ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணும். பண்ணி அதன் மூலமா நமக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸை தக்க வச்சா மட்டும்தான் அடுத்த கட்டத்துக்கு நம்ம மூவ் ஆக முடியும். அப்படி இருக்கும்போது அகில இந்திய அளவுல சில பொறுப்புகள் எல்லாம் ஏற்றுக்கொண்ட ஒரு 5-6 வருஷத்துலயும் நான் அந்த இதுக்கு போயிட்டேன். ப்ராஜெக்ட் கமிட்டி மெம்பர் ஆயிட்டேன். சார்க் லெவல்ல சார்க் டீச்சர்ஸ் ஃபெடரேஷனுடைய ப்ராஜெக்ட் கமிட்டி மெம்பராகவும் ஒரு 7-8 வருஷத்துக்குள்ளேயும் அந்த பொறுப்புக்கு போயாச்சு. அதுக்கு பிறகு இன்னைக்கு வரைக்கும் எலெக்ஷன் நடந்தாலும், ஏன்னா அந்த அமைப்புல அகில இந்திய அமைப்புல வந்து 27 லட்சம் மெம்பர்ஸ் இருக்காங்க. அதுல வந்து இப்போ நான் வந்து டெப்டி ஜெனரல் செக்ரட்டரியா இருக்கேன். அகில இந்திய ஆசிரியர் கூட்டணியில டெப்டி ஜெனரல் செக்ரட்டரியா இருக்கேன். தென்னிந்தியாவிலிருந்து முதலாக இந்த பொறுப்புக்கு போன முதல் பெண் நான் தான். ஒரே பொறுப்பு 27 லட்சம் பேர்ல இது ஒரு பொறுப்பு அப்படிங்கும் போது அது ரொம்ப காம்படிஷன், நிறைய எலெக்ஷன் வச்சு முறைப்படி தேர்ந்தெடுக்கிறது, அதெல்லாம் நிறைய அரசியல்லாம் நடக்கும். அந்த அரசியலெல்லாம் தாண்டி நம்ம போகணும். ஆனா அதுக்குரிய நம்முடைய உழைப்புக்கும் நம்முடைய ஒரு பலனை வந்து நம்ம கொடுக்குறாங்க. அது வந்து எந்த இடத்துலயும் நம்மளால சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் அப்படிங்கிற மாதிரி முதல்ல போறது வந்து அவங்கவுங்களுக்கு பிடித்த சாதகமானவங்களை எடுத்துக்கிட்டாலும் கூட கடைசி வரைக்கும் நம்மளை தக்க வைத்துக் கொள்ள நம்முடைய இதை பயன்படுத்தும் போது கண்டிப்பா அதுக்கான பலன் கிடைக்குது. ரொம்ப அருமையா, அதாவது அருமையான்னு சொல்றதை விட இது ஒரு உங்களோட பெயினை நான் ஃபீல் பண்ண முடியுது மேடம். ஆனா வந்து அந்த பெயின்லயும் இருக்கிற ஃப்ரூட் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து ரொம்ப மகிழ்ச்சியை கொடுக்குது. நீங்க வந்து அத்தனை கஷ்டங்களை பட்டாலும் அட் த எண்ட் ஆஃப் த டே நீங்க வந்து ஸ்ட்ராங்கா இருந்திருக்கீங்க. அதுக்கு உங்க அம்மா ரொம்ப சப்போர்ட்டா இருந்திருக்காங்க. கூடவே உங்க கணவரும் கட்டாயம் சப்போர்ட்டா இருந்திருக்கணும் இல்லையா? இல்லைன்னா ஒரு 1.5 வயசு குழந்தைய விட்டுட்டு நீங்க போறதுக்கு விட முடியுமா? அவரும் கட்டாயம் உங்க துணையா இருந்திருக்காருன்னு நான் நம்புறேன் மேடம். அது அம்மா அம்மா வந்து எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியம். எனக்கு தெரியும் நீங்க ஜஸ்ட் நவ் யூ லாஸ்ட் யுவர் மாம். எனக்கு வந்து அது உண்மையிலே வருத்தமான விஷயம். இந்த நேரத்துல உங்களை இன்டர்வியூ எடுக்கிறேன். எனக்கு தெரியும் உங்க கண்ணீரை வந்து உங்களால அடக்க முடியாது, உங்க மனசு இருக்கிற வேதனைகளை அடக்க முடியாது. ஆனா அவங்களோட சிறப்பு சொல்லும் போது உங்க மனசுக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கும். எங்களுக்குமே வந்து ஒரு விமன் அச்சீவர் அவங்க அம்மாவோட சப்போர்ட்டை பத்தி கேட்கறதுல மனசு ஆறுதலா இருக்கும் மேடம். சோ அவங்கள பத்தி ஒரு வார்த்தைகள் நீங்க சொல்லணும் மேடம். அம்மா பெயர் வந்து மாலதி ரத்தினசாமி. அவங்க பிறந்து வளர்ந்தது எல்லாம் தேனி தான். தேனியில இருந்து அவங்களும் ஒரு 18 வயசுல மேரேஜ் ஆகி அப்பா கூட அங்க போயிட்டாங்க. ஒரு 7 வருஷம் தான் அப்பா கூட இருந்திருக்காங்க. 7 வருஷத்துல அப்பா இறந்துட்டாங்க. அவங்கள அதாவது செகண்ட் டெலிவரிக்காக தம்பி பிறக்கிறதுக்காக அம்மா தேனிக்கு வந்த சமயத்துல அப்பாவுக்கு ஜாண்டிஸ் வந்து அப்போலாம் அவ்வளவு மருத்துவ வசதி எல்லாம் இல்லாத காரணத்தினால 78 அப்போ இறந்துட்டாங்க. அந்த 25 வயசுல இருந்து இன்னைக்கு இப்ப இறந்தது வரைக்கும் இப்ப 75 வயசு அம்மாவுக்கு. இன்னைக்கு வரைக்கும் அவங்க பட்ட கஷ்டங்கள் அததான் நான் பார்த்திருக்கேனே தவிர அவங்கள ரொம்ப சந்தோஷமாவே நான் பார்த்ததே இல்லை. அதுக்கு பிறகு நாங்கெல்லாம் தலையெடுத்த பிறகு நானும் தம்பியுமேவும் அரசு பணியில இருக்கான். அரசு பணியில இருந்து இப்போ அவனுமேவும் இயக்கத்துல அவங்களுடைய சங்கத்துல இபில ஒர்க் பண்றாரு தம்பி. அவங்களுடைய சங்கத்துல மாநில பொதுச் செயலாளராக இருக்கான். அப்படிங்கும் போது இன்னும் ரொம்ப கடினமான உழைப்பு. அவனுடைய உழைப்பெல்லாம் நான் என்னோட டிராவலை பார்க்கும்போது என் தம்பியோட டிராவல் ரொம்ப கஷ்டமானதுதான். அப்பாவையே பார்க்காம வளர்ந்த பையன். 22 நாள் அவன் பிறந்தப்ப அப்பா இறந்தப்ப அவனு இந்த பூமிக்கு வந்து 22 நாள்.
அப்பாவே பார்க்காம வளர்ந்த பையன். ஆனா இன்னைக்கு அவன் ஒரு நல்ல பொசிஷன்ல நல்ல ஒரு மதிப்பான ஒரு இந்த பணியில இருக்கிறது வந்து எங்களுக்கெல்லாம் சந்தோஷம் தான். இத பார்த்து அம்மா சந்தோஷப்பட்டாங்க. என்னையும் என் தம்பியையும் பார்த்து 2 பேருமே ஆளுக்கு ஒரு பக்கம் ரொம்ப அவங்கவங்களோட துறையில நல்லா இருக்காங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு ரொம்ப பெருமையான விஷயம். அவங்களுக்கு அதுதான் எங்களால குடுக்க முடிஞ்சுச்சு. கொடுக்க முடியும். கரெக்ட். எல்லாருக்கும் யாரு பார்த்தாலும் இப்ப எங்கள பத்தி பேசுறது அம்மாவோட சந்தோஷமேவும், அவங்களோட சிஸ்டர்ஸ் அவங்க கூட பிறந்தது 7 பேரு. சோ எந்நேரமும் எந்த விஷயம்னாலும் ஒரு சின்ன விஷயம் நான் இன்னைக்கு இது போறேன். இப்ப நினைக்கிறேன் நான் இன்னைக்கு அமெரிக்க தமிழ் ஊடகத்துக்கு நானு பேட்டி கொடுத்திருக்கேன் அப்படின்னு அம்மாவுக்கு தெரிஞ்சா உடனே எல்லாத்துக்கும் போன் பண்ணி சொல்லிடுவாங்க, அம்மா அமெரிக்காவுக்கு பேட்டி கொடுத்திருக்காரம்மா அமெரிக்கா. அந்த மாதிரி ஒரு கேரக்டர் எப்பவுமே எங்களை பத்தி பேசுறது மட்டும்தான் அவங்களோட மகிழ்ச்சி. உண்மையை சுயம்பு அப்படின்னு நான் ஒரு புத்தகம் எழுதியிருந்தேன். அது வந்து தானா வந்த பெண்களை பற்றி ஒரு 12 பெண்களை பத்தி எழுதிருந்தேன். ஆனா உண்மையான சுயம்புனா அம்மாவை தான் சொல்லணும். அவங்களோட போல்ட்னஸ், அவங்களுடைய தைரியம், மன தைரியம். அந்த நேரத்துல நான் 10வது முடிக்கும் போது அங்கிருந்து என்ன தைரியமா கூப்பிட்டுட்டு வராட்டி இன்னைக்கு நாங்க இருந்திருக்கவே முடியாது. அதே கட்டாயம் நான் யோசிக்கிறேன் மேடம். உங்களை வந்து எவ்வளவு இதுவா யோசிச்சு நீ அம்மா வீட்டுக்கு போயிட்டா அவளை நம்ம எப்படியாவது இந்த இந்த பிரச்சனையில இருந்து சால்வ் பண்ணி, அதெல்லாம் வந்து உண்மையிலே நீங்க சொன்ன மாதிரி ஒரு சினிமா பாக்குற மாதிரி தான் இருக்கு. இது வந்து நம்ம நிறைய நேரம் நினைக்கிறோம் சினிமாங்கிறது வந்து ஏதோ ஒரு கற்பனை அப்படின்னு. நிறைய பேரோட உண்மையான வாழ்க்கையதான் சினிமாவா மாறுது போல அப்படின்னு எனக்கு தோணுது உங்களோட லைஃப கேட்கிறப்போ பாக்குறப்ப. சொல்லுங்க மேடம், சொல்லுங்க மேடம். சொல்லிட்டு இருந்தீங்க அம்மாவை பத்தி. ஆமா ஆமா. அவங்களா தேனிக்கு வந்து கொஞ்ச நாள் மாமா வீட்டுல இருந்தோம், தாய் மாமா வீட்டுல இருந்தோம். அதுக்கு பிறகு அவங்களா டெய்லரிங் கிளாஸ் வச்சு ஒரு ஃபேன்சி ஸ்டோர் வச்சு அப்படிதான் எங்களை வந்து வளர்த்தாங்க. கடைசி வரைக்கும் தச்சுக்கிட்டே இருந்தாங்க. அவங்க ஒரு டெய்லரிங் டீச்சரா பிள்ளைகளுக்கு நிறைய கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. கடைசி வரைக்கும் அவங்க அன்னைக்கு இறந்த அன்னைக்கு கூட அவங்களோட பிளவுஸ கட் பண்ணி அந்த இதுல இருந்துச்சு, அவங்க அடுத்து தைக்கிறதுக்காக வச்சிருந்தாங்க. அந்த மாதிரி உழைப்பு அப்படிங்கிறது வந்து எனக்கும் என் தம்பிக்கும் எங்க அம்மாட்ட இருந்து வந்ததாதான் இருக்கும். கடைசி வரைக்கும் அவ்வளவு ஆக்டிவா இருந்தாங்க. 75 வயசுல ஸ்டிச்சிங் பண்ணிட்டு இருந்தாங்க இல்ல மேடம்? இருந்தாங்க. அன்னைக்கு அந்த டேபிள்ல ஒரு புது சேலைக்கு ஒரு பிளவுஸ் கட் பண்ணி வச்சிருக்காங்க. அப்படி அந்த அந்த உழைப்பும் மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. என்ன படிக்கணும், நான் படிச்சுட்டே இருக்கணும். இன்னைக்கு வரைக்கும் இப்போ எம்எஸ்சி சைக்காலஜி போட்டிருக்கேன்னா அவங்கதான் காரணம். ஏதாவது ஒரு வருஷம் ஒரு டிகிரி போடலைன்னா உடனே சொல்லிட்டே இருப்பாங்க, என்ன ஏன் சும்மா இருக்க, ஏதாவது படிக்கலாம்ல, அடுத்து ஏதாவது படிக்கலாம்ல. சும்மா இருக்கேன்னா எங்க மேடம் சும்மா இருப்பீங்க நீங்க? ஏதோ ஒண்ணு நான் புதுசா கத்துக்கிட்டே இருக்கணும் கடைசி வரைக்கும். இப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி பியூட்டிஷியன் கோர்ஸ், நீ எதுக்கு அங்க எங்க போறீங்க, பியூட்டிஷியன் கோர்ஸ் நீயா படிக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லி என்ன தூண்டுனாங்க. பியூட்டிஷியன் கோர்ஸ் படிச்சு இந்த வயசுல ஸ்விம்மிங் போய் கத்துக்கோ அப்படின்னு சொன்னாங்க. ஸ்விம்மிங் கத்துக்கிட்டு கார் டிரைவிங் கத்துக்க சொன்னாங்க. இப்போ வரைக்கும் என்ன வந்து அவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, அடுத்து ஏதாவது படி இதை கத்துக்கோ அதை கத்துக்கோ அப்படின்னு. இப்போ ஒரு சின்ன பிள்ளைக்கு சொல்ற மாதிரி எங்க வந்து அடுத்தடுத்து மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு அதுதான் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த சமூக சூழ்நிலையில ஒரு தனி பெற்றோரா இருந்து எங்களை வளர்த்தது வந்து மிகப்பெரிய சாதனைன்னு தான் சொல்லணும். எத்தனை சொற்கள், எத்தனை வசை சொற்கள், எத்தனை பேச்சு கேட்டிருப்பாங்க அந்த கிராமத்துல அப்படிங்கிறது. அது வேற விட்டுட்டு வந்தாங்கன்னா இன்னும் நல்லா பேசிருப்பாங்க இல்லையா? ஆமா கண்டிப்பா கண்டிப்பா. ஆமா, விட்டுட்டு வரோம் அப்படிங்கிறப்போ அதுக்கான பேச்சுக்கள் வந்து இன்னுமே அதிகமா இருந்திருக்கும் அவங்களுக்கு. ஆமா, அதுக்கெல்லாம் உண்மையிலேயே மன தைரியம் மேடம். ஏன் அவங்களுக்கு வந்து நல்லா தெரியுது, படிச்சா மட்டும்தான் நம்ம குழந்தைங்க நல்லது வர முடியுங்கிற. அத வந்து அந்த வயசுல அவங்க ரொம்ப படிக்கலனாலும் அத ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ணிருக்காங்க பாருங்க மேடம். கண்டிப்பா. தட் இஸ் டோட்டலி வெரி வெரி குட். என்னன்னா அப்பா இறந்து விட்டு அரசு பணியில இருந்ததுனால வீடு தேடி நானும் அன்னைக்கு இருக்கேன். வீடு தேடி வந்து அடுத்த வேலைக்கு அம்மாவை கூப்பிடுறாங்க. இந்த கம்பாசிட்டர் கிரவுண்ட்ல அரசு வேலைக்கு கூப்பிடும்போது அங்க இருந்த எங்க தாத்தா எல்லாரும் சேர்ந்துட்டு பொம்பளை பிள்ளைய வேலைக்கு அனுப்புறதா, பொம்பளை பிள்ளை நாங்க வேலைக்கு அனுப்பி சாப்பிடுறதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அனுப்ப மாட்டேன்ட்டாங்க. அம்மா வந்து வேலைக்கு அனுப்ப மாட்டேன்ட்டாங்க. ஆனா அவங்க அந்த கவர்மெண்ட் ஜாப் போயிருந்தா இந்நேரம் இன்னும் கொஞ்சம் பெட்டரா அவங்கள மாத்திருப்பாங்க. லைஃப் ஸ்டைல் வந்து மாறி இருக்கும், எங்களோடதே மாறி இருக்கும். அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அப்பாவுக்குரிய பென்ஷன் வரும்போது கூட வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பென்ஷன் வேண்டாம் அப்படின்னு எழுதி கொடுத்துட்டாங்க. அந்த பணம் எல்லாம் என் பையனே செத்துட்டான், அவனுக்கு வர்ற பணம் எல்லாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதான் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி டோட்டலா தமிழ்நாடே வேற மாதிரி இருந்துச்சு. அதுக்கு
சுய கௌரவம் நிறைய விஷயங்களை ம். யோசிச்சிருக்காங்க. ஆனா வந்து இது என் கணவர் உழைச்சு அதுக்காக வந்த காசு அப்படிங்கறத அவங்க யோசிக்கல பாருங்க. ஆமா. இதெல்லாம் வந்து ஒரு ஒரு எல்லாத்துக்கான பெனிஃபிட். அதாவது அவங்க செஞ்சதுக்கான இதுதான், இதெல்லாம் பலன் தான். அத கூட அவங்க வந்து அந்த மாரி யோசிக்காம இருந்திருக்காங்க பாருங்களேன். அது ஆனா பையன் போனதுக்கான வருத்தம் இருக்கும் மேடம். அந்த காலத்துல அந்த அளவுக்கு அத வந்து பார்க்க அவ்வளவுதான் தெரியல. இருந்திருக்காங்க. அவங்களோட பார்க்க தெரி புரிதல் அப்படிதான் நம்ம இப்ப சொல்லணும். கரெக்ட். அந்த சமயத்துல எனக்கு அந்த அடலசன்ட் பீரியட்ல கோவம் இருந்துச்சு. அந்த கிராமத்து மேலேயே ஒட்டுமொத்த கோபம் இருந்துச்சு. உறவினர்கள் மேல கோபம் இருந்துச்சு. ஆனா இப்ப கொஞ்சம் பக்குவப்பட்ட பிறகு யோசிச்சு பார்க்கும்போது, அன்றைய சூழல்ல அவங்களோட புரிதல் அவ்வளவுதான் இருந்திருக்கு. அவங்க சுற்றி இருக்கிற இது கௌரவம் இதெல்லாம் பார்த்துட்டு அப்படி இருந்திருக்காங்க அப்படின்னு இப்ப என்னால புரிஞ்சுக்க முடியுது. புரிஞ்சுக்க முடியுது. கரெக்ட், கரெக்ட் மேடம். எனக்குமே அத புரிஞ்சுக்க முடியுது. நீங்க சொல்லும்போது, அவங்களோட மனநிலை எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. அம் மேடம் இது தவிர, நாம வந்து ரீடர்ஸ் ஃபோரம் பேசிட்டே இருக்கும்போது மேடம், நீங்க அந்த அடுக்கலை டு ஐனா அந்த புத்தகம் பேசிட்டே இருக்கும்போது, ஒருத்தர் சொன்னாரு, பாஸ்கோ அந்த அண்ணா சொன்னாரு, "அ நீங்க வந்து சாதாரணமா ஸ்கூல்ல போய் டீச்சிங் பண்றது அந்த ஒரு வேலைய தவிர நிறைய சமூக சுத்தி உங்களால முடிஞ்சது ஏதாவது ஹெல்ப் பண்ணிட்டே இருக்கீங்க. ஈவன் ஆஃப்டர் ஸ்டடிங் எக்ஸ்ட்ராவா படிக்க வைக்கிறாங்க, மற்ற விஷயங்களை செய்ய சொல்றாங்க. அதுக்கும் மேலேயும் நீங்க எதையாவது ஒண்ணு செய்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க. எஸ்பெஷலி ஒரு ஒரு இன்சிடென்ட் அவர் சொன்னாரு. எனக்கு அதை வந்து திரும்பவும் சொல்லணும்னு தோணுச்சு. அந்த காய்கறி காரர் வந்து அவரோட நோட்டு புக்கு வாங்கி அவங்களோட ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து நீங்க வகுப்புக்கான அதாவது அடுத்த எக்ஸசைஸ் அந்த மாதிரி எல்லாம் நீங்க போட்டு கொடுப்பீங்க அப்படின்னு சொன்னா அந்த இன்சிடென்ட்டை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணா நல்லா இருக்கும் மேடம். அது வந்து அரசு பணியில இருக்கக்கூடிய எல்லா ஆசிரியர்களுமே அவங்களால முடிந்த அளவுக்கு குழந்தைகளுக்கு அவங்க வருமானத்திலே ஒரு பகுதியை செலவழிக்கத்தான் செய்வாங்க. அது வந்து பெருசா வெளியே தெரியறது இல்ல. நான் மட்டும் இல்ல, அது எல்லாருமே செய்யறது. அந்த குழந்தைகளுக்கு தேவையான சின்ன சின்ன உதவிகள், அவங்களுக்கு தேவையான ட்ரெஸ் வாங்கி கொடுக்கறதுல இருந்து ஏதோ ஒரு விஷயம் நாங்க செஞ்சுக்கிட்டே தான் இருப்போம். இது நீங்க சொல்ற இன்சிடென்ட் வந்து அந்த கொரோனா காலத்தை ஒட்டி அதுக்கு அடுத்து அப்பதான் ஸ்கூல் தொடங்கி ஒரு நாள் 2 நாள் இப்படி வச்சுட்டு இருந்தோம். அந்த சமயத்தில் நடந்தது. அந்த என்னோட பள்ளிக்கு போற வழியில டூ வீலர்ல போற வழியில ஒரு இளநீ கடைக்காரரு இருப்பாரு. அது சாத்தூர்ல. அவரோட சொந்த ஊர் வந்து தென்காசி பக்கத்துல ஒரு ஊரு. ஒரு கிராமம். ரொம்ப ரொம்ப ஒரு சின்ன கிராமம். அந்த கிராமத்துல இருந்து அவர் டெய்லி இளநீ கொண்டு வந்து இங்க குடுத்துட்டு இருப்பாரு. அப்போ அவர் ஒரு நாள் நான் போற வழியில குடிக்கும்போது ஒரு நாள் சொன்னாரு, அவரோட பொண்ணு வந்து படிக்கிற ஸ்கூல்ல அவர் அவர் சொன்னது சரியான பயிற்சி எல்லாம் குடுக்கறது இல்ல. அவங்க வந்து ரொம்ப மோசமா இருக்கா. வந்து 5தோ 4தோ படிச்சுட்டு இருந்தா அந்த பொண்ணு. எதுவுமே கண்டுக்கிறதே இல்ல. தானா படிச்சுட்டு இருக்கா. அவளுக்கு படிக்கணும்னு ஆசை இருக்கு. நானும் இந்த மாரி வந்துட்டேன். சோ அவள நல்லா படிக்க வைக்கணும். அவளுக்கு ஏதாவது நீங்க எந்த பண உதவி எதுவும் தேவையில்ல. அவள படிக்கிறதுக்கு ஏதாவது எப்படி படிக்க வைக்கன்னு எங்களுக்கு தெரியல சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போதுதான், ஹேண்ட் ரைட்டிங் கூட எழுத தெரியல. 4த், 5த் வந்துட்டா. ஆனா இன்னும் எழுத்துக்களே தெரியல அப்படிங்கும்போதுதான், டெய்லி ஒரு 2 லைன்ஸ், 4 லைன்ஸ் இந்த மாதிரி நோட்டுகள்லாம் வாங்கி பேசிக்கா மேத்ஸ் சொல்லிக் கொடுக்குற நோட்டு வாங்கி, நான் போற வழியில அவர்கிட்ட சீக்கிரமே ஸ்கூலுக்கு போறதுக்கு சீக்கிரமே கிளம்பிடுவேன். ஒரு 10 மினிட்ஸ் முன்னாடியே கிளம்பி போய் அவர்கிட்ட நோட்ல அன்னன்னைக்கு எல்லாமே என்னென்ன எழுதணும், என்ன படிக்கணும் அப்படின்னு சொல்லி எழுதி வச்சிருவேன். 2 செட் நோட் புக்ஸ் வச்சிருப்போம். ஒரு செட்ல முதல்ல எழுதி கொடுத்தேன்னா, அதை அவர் கொண்டு போய் கொடுத்துட்டு, அந்த பொண்ணு அன்னைக்கு நைட்டு எழுதுனதை மறுநாள் வாங்கிட்டு வருவாரு. திரும்ப இதுலயும் அவர்கிட்ட அவர் வீட்டுக்கு பக்கத்துல யார்கிட்டயோ ஒரு போன் இருக்கு அப்படின்னு சொன்னாரு. சோ அந்த பொண்ணுகிட்ட வீடியோ கால்ல அவங்க அந்த பொண்ணுகிட்டயும் அவங்க அம்மாட்டையும் பேசி எப்படி படிக்கணும் அந்த வாசிச்சு காமிக்கணும். ஏன்னா 2 பேருமேவும் படிக்காதவங்க அந்த பேரண்ட்ஸ் 2 பேருமேவும். அந்த மாதிரி ஆன்லைன்லயும் அந்த பொண்ணுக்கு தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்தேன். இது ஒரு 6 மாசம் 1 வருஷத்துக்கிட்ட இப்படியும் அந்த பொண்ணு படிச்சுட்டே இருந்தா. ம். ரொம்ப அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமான விஷயம். அப்புறம் ஸ்கூலுக்குள்ளேயே போகக்கூடாது அப்படின்னு சொன்னதும் அந்த ஊருக்கு போய் நான் வேலை பார்த்த ஊர்லயே போய் மரத்தடியில இல்ல மடம் இருக்கும் அங்க. அந்த ம். மடங்கள்ல அந்த குழந்தைகளை வர வச்சு ஏன்னா கிராமங்களை பொறுத்த வரைக்கும் பேரண்ட்ஸோட கோஆபரேஷன் சுத்தமா இருக்காது. கண்டிப்பா அந்த 2 வருஷத்துல வந்து பேரண்ட்ஸ் வந்து பிள்ளைகளை படிங்க, எழுதுங்க அப்படிலாம் சொல்லவே மாட்டாங்க. எந்த கிராமத்துலயுமே பேரண்ட்ஸ்க்கு வந்து அவ்வளவு பெரிய அவேர்னஸ் எல்லாம் கிடையாது. சோ ஒரு 2 நாளைக்கு ஒருக்க போய் அங்கங்க கூட்டம் மாதிரி போட்டு அந்த பிள்ளைகளுக்கு வந்து அட்லீஸ்ட் பேசிக்காவது தெரியாம இருக்கணுமே அப்படிங்கிறதுக்காக இங்கிலீஷ் ரீடிங் அந்த மாதிரி அது கொடுத்துக்கிட்டே இருப்போம். அது அ தவிர சொல்லுங்க மேடம். சொல்லுங்க. சொல்லுங்க மேடம். இல்ல. அதுதான். இந்த மாரி சின்ன சின்ன விஷயங்கள். அப்புறம் அவங்களுக்கு மேடம் தேவையானத சின்ன செய்வோம். அதெல்லாம் இங்க விஷயம்னு நீங்க சொல்றது நல்லா சொல்றீங்க இருக்காது. மேடம். இது சின்ன விஷயம் இல்ல மேடம். இது வந்து மனசுல அதுக்கு வந்து கட்டாயம் நம்ம படிச்ச மாதிரி எல்லாரும் படிக்கணுங்கிற கண்டிப்பா. அந்த எண்ணம் இருக்குல்ல மேடம். அது நாட் சின்ன விஷயம்.
அது சொல்லுங்க மேடம், சொல்லுங்க அப்புறம் மேடம். டிராப் அவுட் ஆன குழந்தைகளை போய் அதுதான் நான் பெருசா நினைக்கிறது வந்து, நான் வேலைக்கு வந்த புதுசுல இருந்தே, வேலைக்கு வந்த அந்த ஒரு 2 வருஷத்துல இருந்தேவும், பெண் குழந்தைகள் டிராப் அவுட் ஆயிடுச்சு. கிராமங்கள்ல வந்து அப்படியே நிப்பாட்டி வச்சுக்குவாங்க. அந்த டிராப் அவுட் ஆயிட்டாங்கன்னா, அவங்கள போய் கன்வின்ஸ் பண்ணி கூப்பிட்டு வர்றதுல அதுக்கு ரொம்ப நானு கான்சன்ட்ரேட் பண்ணுவேன். நம்ம ஒவ்வொரு வருஷமும் ஒரு 2 குழந்தையாவது இந்த மாரி வீட்ல இருந்துருவாங்க. இல்ல குழந்தை திருமணத்துக்காக நிப்பாட்டி வச்சுருவாங்க. இன்னும் சில கிராமங்கள்ல ஏஜ் அட்டெண்ட் பண்ணா நிப்பாட்டி வச்சுருவாங்க. இப்ப இருக்கக்கூடிய இந்த அரசு வந்து எந்த குழந்தையும் டிராப் அவுட் ஆகாம இருக்கணுங்கிறதுக்காக நிறைய முயற்சிகள் எடுத்திருக்காங்க. ஆனா அதுக்கு முன்னாடி நான் வேலைக்கு வந்த நான் 96ல வேலைக்கு வந்தேன். அப்போ இருந்து வரும்போதெல்லாம் நிறைய டிராப் அவுட்ஸ் நிறைய இருக்கும். இப்பவுமே இருக்கு அதுல. ஆனா கணக்குல வராத டிராப் அவுட்டா தான் இருக்கும். அந்த பெண் குழந்தைகளை உள்ள கொண்டு வந்ததுல நிறைய நிறைய குழந்தைகளை நான் கொண்டு வந்திருக்கேன். குழந்தை திருமணங்களை நாங்க குரூப்பா சேர்ந்து நான் மட்டும் போய் அதை சாதிக்க முடியாது. ஏன்னா அந்த கிராமத்தை விட்டு நம்ம உயிரோட வெளியே வரணும் இல்லையா? அதனால நாங்க டீச்சர்ஸ் எல்லாம் சேர்ந்து போய் அந்த குழந்தை திருமணங்களை நிப்பாட்டியிருக்கோம். இது மாதிரி என்னுடைய லைஃப்ல நானு பார்த்த பெண் குழந்தைகளோட ஒவ்வொரு குழந்தைகளும் நம்ம நினைக்கிறதுக்கெல்லாம் தாண்டி அந்த பிள்ளைய கஷ்டப்படுறாங்க மேடம். அந்த மாதிரி குழந்தைகளை என்னை ரொம்ப பாதிச்ச குழந்தைகளை பற்றிய கதைகளை குட்டி பெண்களின் பெரிய கதைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூலாவே எழுதியிருக்கேன். அது வந்து புனைவு அப்படின்னு நான் அதுல கொடுத்திருந்தேன், டிஸ்கிளைமர் பண்ணியிருந்தேன். ஆனா அது புனைவு கிடையாது. நான் பார்த்த குழந்தைகளோட அவங்க பட்ட கஷ்டங்கள் அதுதான் எழுதியிருக்கேன். இன்னும் அதுல இருந்து அவங்க பேக்கப் ஆகி அதை சாதிச்ச விஷயங்களை எழுதல. என்னை பாதித்த 10 குழந்தைகள், தற்கொலைக்கு தூண்டினவங்க, தூண்டி தற்கொலை பண்ணிக்கிட்ட குழந்தைகள், கொலை செய்யப்பட்ட குழந்தைகள், அதெல்லாம் எங்க கண்ணோட அதெல்லாம் விவரிக்கணும்னா அதுக்கே தனி ஒரு எபிசோடே வேணும். அந்த மாதிரி எல்லாம் பார்த்திருக்கேன் நானு. சோ பெண் குழந்தைகள் இன்னும் கிராமப்புறங்கள்ல ரொம்ப கஷ்டப்படத்தான் செய்யறாங்க. ஒரு பக்கம் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் பெண்கள் வந்து எல்லாம் சாதிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அந்த குழந்தைகள் கஷ்டப்படுறத இன்னும் கிராமப்புறங்கள்ல போனா ரொம்ப ஈஸியா பார்க்கலாம். நகர்ப்புறங்களிலும் இருக்கும், அது வெளியே தெரியாது. கிராமப்புறங்கள்ல நம்ம கண்ணு முன்னாடியே நடந்துகிட்டு இருக்கும். இது இது இந்த விஷயங்கள் வந்து இந்த அளவுக்கு நடக்கிறப்போ நம்மளால வந்து தடுக்க முடியல அப்படின்னு யோசிக்கிறத விட உங்களால முடிஞ்சதை நீங்க செய்துக்கிட்டே இருக்கீங்க. ஆனா இதுக்கு மேலயும் நம்ம அடுத்த ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினைச்சா நீங்க என்ன மாதிரி யோசிக்கிறீங்க மேடம்? இந்த மாதிரி விஷயங்களை ஸ்டாப் பண்றதுக்கு கவர்மெண்ட் நிறைய பண்ணுதுன்றீங்க. பட் அதுக்கு மேல நம்ம என்ன செய்ய முடியும்னு நீங்க நினைக்கிறீங்க மேடம்? நான் என்னோட இன்டர்வியூஸ்லயும் சொல்றேன், கவர்மெண்ட்டுக்கும் நிறைய தடவை கோரிக்கை வச்சுட்டேன். எல்லா ஸ்கூல்ஸ்லயும் ஏதோ நிறைய ஸ்கீம் கொண்டு வந்து நிறைய செலவழிக்கிறாங்க. ஆனா ஒரு கவுன்சிலிங்க்கு ஒரு டீச்சர்ஸ் போட மாட்டேங்கிறாங்க. எப்படி வந்து ஏன்னா முந்தி வந்து நீதி போதனை வகுப்புகள் இருந்துச்சு, பேசுவாங்க டீச்சர்ஸ். நாங்களே வேலைக்கு வந்த புதுசுல ஒவ்வொரு குழந்தைய பத்தி அந்த குழந்தையோட பேக்ரவுண்ட் தெரியும், ஃபேமிலி பேக்ரவுண்ட் எல்லாமே தெரியும். நிறைய உரையாடல் நிறைய இருக்கும். இப்ப வந்து உரையாடல்ங்கிறதே பள்ளியில சுத்தமா கிடையாது. ஏன்னா மார்க்க துரத்திக்கிட்டு ஓடிக்கிட்டே தான் இருக்காங்களே தவிர உரையாடலே கிடையாது. சோ எவ்வளவோ விஷயங்களுக்கு செலவழிக்கிற அரசாங்கம் ஒவ்வொரு பள்ளிக்கும் ஒரு கவுன்சிலர்ஸ போடணும். அந்த குழந்தைகளுக்கு கவுன்சிலிங் கொடுக்கணும். ஆண் குழந்தையும் சரி, பெண் குழந்தையும் சரி. பசங்க எல்லாம் அந்த போதையை நோக்கி நிறைய போயிட்டாங்க. அவங்ககிட்டயும் பேச வேண்டியது, அதுவும் மனச்சிக்கல் தான் நிறைய. அவங்ககிட்டயும் பேச வேண்டியது நிறைய இருக்கு. இந்த பெண் குழந்தைகிட்டையும் பேச வேண்டியது நிறைய இருக்கு. குழந்தைகளுக்கு வந்து தங்களுடைய சக்தி, தங்களுடைய இது தெரியல. ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் மயங்கிடுறாங்க. எப்படின்னா அந்த அடல்சன் பீரியட்ல வர்ற அந்த இனக்கவர்ச்சியில மயங்கி போற பிள்ளைங்க நிறைய இருக்காங்க. இவங்ககிட்ட எல்லாம் பேச வேண்டியது நிறைய இருக்குது. சோ இன்னும் நிறைய பிள்ளைங்க வீட்டுல குடும்ப சூழலால அழுத்தம் நிறைய இருக்கும். அந்த அழுத்தத்துக்கு வந்து ஏதாவது பேசணும் அந்த பிள்ளைகிட்ட. பேரண்ட்ஸ் எல்லாம் பேச மாட்டேங்கிறாங்க. மனசு விட்டு பேசுறது கிடையாது பேரண்ட்ஸ். சோ ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் கவுன்சிலர்னு ஒரு டீச்சர் கட்டாயம் போடணும். அவங்களோட வேலையவும் சைக்காலஜிக்கலா குழந்தைகளை அப்ரோச் பண்றது மட்டும்தான் அவங்களோட வேலையா இருக்கணும். சோ அந்த மாதிரி ஒரு இது இருக்கணும்னு நினைச்சிட்டு நானே நிறைய ஸ்கூல்ல பேச போறேன். நானு விமன் அண்ட் சைல்ட் கேர் இன்டர்நேஷனல்ங்கிற ஒரு அமைப்பு வந்து அது ஒரு சர்வதேச அமைப்பு. நாங்க சில பேர் தான் என்னுடைய அயல்நாடுகள்ல இருக்கக்கூடியவங்க எல்லாம் சேர்ந்துதான் நாங்க தொடங்கணும். அதன் மூலமா நிறைய டீச்சர்ஸ்க்கு வந்து அவேர்னஸ் ப்ரோக்ராம் கொடுத்து அவங்கள பிள்ளைகிட்ட பேச சொல்றோம். ஆனா இதுவுமே அவ்வளவு எஃபெக்டிவானா எங்களால உள்ள போய் வேலை பார்க்க முடியல. அந்தந்த டீச்சர்ஸ் வேணா செய்ய முடியுதே தவிர முழுசா செய்ய முடியல. சோ அதுக்கு ஏதாவது பண்ணணும், என்ன பண்ணலாம் அப்படின்னு இன்னும் யோசிச்சுக்கிட்டே இருக்கோம். மேடம் இது உங்க அம்மா சொன்னதா நினைச்சுக்கோங்க மேடம். இதுதான் உங்களோட அடுத்த கோல் மேடம். இத நீங்க என்ன செய்யணும்னு அம்மா இப்ப இருந்திருந்தா அதை உங்களை கட்டாயம் செய்ய வச்சிருப்பாங்க. அதை எங்க சார்பா நாங்க அதை கேட்கிறோம் மேடம். நாங்க ஏதாவது சப்போர்ட் பண்ண முடிஞ்சா கட்டாயம் சப்போர்ட் பண்றோம் மேடம். அமெரிக்கால இருக்கிறதுனால எப்பவுமே அதை
அவுட் சைட்ல இருக்கவங்க சொல்லும் போது நம்ம இன்சைட்ல கேட்கறதுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. சோ என்னால என்ன முடியும், அதாவது எங்க கண்டிப்பா, குழுவால என்ன கண்டிப்பா. முடியும்னு நாங்க பாக்குறோம் அமெரிக்க தமிழ் ஊடகத்தின் மூலமா. எனக்கு அமெரிக்காவுக்கு வந்து அந்த என்னோட குட்டி பெண்களின் பெரிய கதைகள் நூலை அனுப்புறதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்க. அது பார்த்தா கட்டாயம் மேடம். அதுதான் ஒரு எக்ஸாம்பிள். இந்த சமூகத்தினுடைய ஒரு சின்ன எக்ஸாம்பிளா அந்த புக்கை எடுத்துக்கலாம். அதுல இருக்கக்கூடிய அந்த நம்ம 12 பெண் ரிலீஸ் பண்ணலாம் மேடம். அமெரிக்க தமிழ் ஊடகத்துல இந்த புத்தகத்தை ரிலீஸ் பண்ணலாம். நம்ம மக்களை வாங்குறதுக்கான இதை பிரயத்தனம் எல்லாமே செய்யலாம் மேடம். இந்த புத்தகத்தை நம்ம கட்டாயம் கொண்டு போலாம் மேடம். இல்ல வாங்கணும்னு கூட அவசியம் இல்ல. நானே அனுப்பி வாங்கினாதான் மேடம் படிப்பாங்க. வாங்கணும் மேடம். இல்ல இல்ல வாங்கணும். வாங்கணும்னா பணம் செலவழிச்சு கூட வாங்க வேண்டாம். அது பணம் நானே செலவழிச்சு வாங்கணும் மேடம். அப்பதான் மேடம் அதுக்கான மரியாதை. ஒரு ஒரு விஷயம் வந்து ரீச் ஆகணும்னா ஃப்ரீயா கிடைச்சா அதுக்கு மரியாதை இல்லை மேடம். அதுக்கான கண்டிப்பா, காசு கண்டிப்பா. 50 ரூபாவோ 100 ரூபாவோ 500 ரூபாவோ அது என்னவோ அதுக்கான காசு கொடுத்து அதை வாங்கி நம்ம என்ன செய்யணுமோ அதை கட்டாயம் செய்வோம் மேடம். இங்கேயும் நம்ம இங்க இருக்கிற பேரண்ட்ஸுக்குமே அவேர்னஸ் தேவைப்படுது மேடம். அந்த புத்தகங்களை கட்டாயம் படிக்க வைக்கலாம் மேடம். கட்டாயம் படிக்க வைக்கலாம் மேடம். அதுக்கு ஏன்னா நம்ம இந்த அடுத்து என்ன செய்யணும்? என்னன்னா இந்த பெண் குழந்தைகள் வந்து இன்னைக்கு இந்த ஊடகத்துல வந்து பேட்டி கொடுக்குறாங்க இல்லையா, ஒரு புது கட்சி வந்ததும் அதுதான் இந்த குழந்தைகளோட உலகம்னு நினைச்சிட்டு இருக்காங்க. எல்லாருமே இப்படித்தான் இருக்காங்கன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. கண்டிப்பா கிடையாது. இதை தாண்டி இன்னொரு உலகம் அங்க உள்ள ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு சிக்கி சீரழிஞ்சிட்டு இருக்கு. அத வந்து அவங்க வந்து போக்கஸ் பண்ணணும். இப்ப வேற எதையோ தப்பா ஒரு போக்கஸ் பண்ணிக்கிட்டு போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பாக்குறேன் எனக்கு மேடம். அதான் இப்போ நான் எக்ஸாமே எழுதலைனாலும் பரவாயில்ல, யாரையோ ஒருத்தர் நம்ம போய் பரவாயில்ல. பார்க்கணும் அப்படின்லாம் ஒரு வீடியோ எல்லாம் பார்த்தேன். இட்ஸ் நாட் ஒர்த் இட். நம்ம வாழ்ற ம். வாழ்க்கைக்கு அது அவர் வந்து நம்ம சோறு போட மாட்டாரு, நாளைக்கு கண்டிப்பா. நம்ம லைஃப பார்க்க மாட்டாருங்கிறத புரிஞ்சுக்கிற அளவுக்கு இந்த குழந்தைங்களுக்கு இல்லை மேடம். அது நல்லா தெரியுது. ஆனா கட்டாயம் நாம வந்து என்ன நம்மளால முடியுமோ அதை செய்வோம் மேடம். இந்த புத்தகத்தை நம்ம கொண்டு போவோம் மேடம். கட்டாயம் கொண்டு கொண்டு போவோம் மேடம். போகணும். கண்டிப்பா, கண்டிப்பா. மேடம் இன்னும் நிறைய எனக்கு உங்க கூட பேசணும். அதுக்கு இன்னொரு எபிசோடும் நம்ம பண்ணுவோம் மேடம். கண்டிப்பா. இந்த ஓகே. எபிசோட்ல ஃபைனல் வேர்ட்ஸ் ஃபார் த பேரண்ட்ஸ் அண்ட் ஃபார் த விமன் கிட்ஸ் நீங்க என்ன சொல்ல போறீங்க? ஒரு சில வார்த்தைகள் சொல்லுங்க மேடம். பெண்களுக்கு சொல்லணும்னா அவங்களுடைய கடைசி நம்ம கடை தேறுவதற்கான கடைசி ஆயுதம் வந்து கல்வி மட்டும்தான். எஜுகேஷன் இருந்தா மட்டும்தான் பெண்களுக்கு வந்து எந்த சிக்கல்ல இருந்தும் வெளிவர முடியும். 2வது விஷயம் செல்ஃப் இண்டிபெண்டன்ஸ், எக்கனாமிக்கல் இண்டிபெண்டன்ஸ். இது 2ம் இருந்தா மட்டும்தான் நம்மளால அதாவது அது சமூகத்துக்கு எதுவும் செய்யறோமோ இல்லையோ, நமக்காவது நம்ம ஏதாவது செஞ்சு நம்ம சர்வைவல் பண்றதுக்கு இந்த எஜுகேஷனும் பினான்சியல் இண்டிபெண்டன்ஸும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது பெண்களுக்கு இருந்தது. பேரண்ட்ஸ்க்கு மேடம். பேரண்ட்ஸ் வந்து இப்போ இருக்கக்கூடிய இந்த நான் ஒரு 2-3 ஜெனரேஷன் பேரண்ட்ஸை பார்க்கும்போது எப்படி தோணுதுன்னா, பேரண்ட்ஸோட மைண்ட் செட்டே எப்படி ஆயிருதுன்னா, என் குழந்தை சும்மா கூட ஸ்கூலுக்கு வந்தா போதும், நீங்க அடிக்காதீங்க, நீங்க எதுவும் கண்டிக்க வேண்டாம், படிக்க வேண்டாம். அவங்க வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, எனக்கு கிடைக்கல, அந்த விஷயத்த பூரா என் குழந்தைக்கு கொடுக்கணும். அதை வந்து பாசிட்டிவா இருந்தா பரவாயில்ல. எனக்கு கிடைக்காத கல்வி குழந்தைக்கு கிடைக்கணும், எனக்கு கிடைக்காத ஒரு சமூக அந்தஸ்து குழந்தைக்கு கிடைக்கணும் அப்படின்னா பரவாயில்ல. நான் இந்த விஷயங்கள் எல்லாம் இழந்திருக்கேன். நான் வந்து இப்படி ஜாலியா இருந்தது இல்ல, நான் வந்து எனக்கு எல்லா பொருளும் கிடைச்சது இல்ல, ஆனா என் குழந்தைகளுக்கு எல்லாமே கிடைச்சிடணும் அப்படின்னு அந்த குழந்தை மனசுல ஒண்ணு நினைக்கிறதுக்கு முன்னாடி அந்த பொருளை வாங்கி கொடுத்துட்டா போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க. 2வது வந்து ரொம்ப குட்டி பிள்ளைகளை வச்சிருக்கிறவங்க தன்னை டிஸ்டர்ப் பண்ணாம இருந்தா போதும், ஏதோ பணம் செலவழிக்கிறது மட்டும்தான் பேரண்டிங்னு இப்ப நிறைய பேரண்ட்ஸ் நினைச்சிட்டு இருக்காங்க. நம்ம கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, நம்ம குழந்தைக்கு பணத்தை செலவழிச்சு ஒரு ஹைஃபை லைஃப் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அது இல்ல பேரண்டிங் அப்படிங்கறதுதான் என்னோட இது. இன்னும் குழந்தைக்கு தேவையான நல்ல விஷயங்களும் சரி, கெட்ட விஷயங்களையும் அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். எப்படி இதெல்லாம் தப்பு, இதெல்லாம் சரி அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். அந்த பேரண்டிங் சைடு இப்ப ரொம்ப லேக் ஆகிட்டு இருக்கிறத ஒரு பிளே ஸ்கூல் நிறுவனரா நான் இப்ப பாத்துக்கிட்டு இருக்கேன். நான் பிளே ஸ்கூல் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்ப வர்ற என்னோட பேரண்ட்ஸ் அப்சர்வ் பண்றதுல இருந்து நான் பாக்குறேன், அந்த பேரண்டிங் வந்து ஒரு பக்கம் என்ன பண்ண நினைக்கிறாங்கன்னா, ஒரு 2 வயசு குழந்தையவே இவன் வந்து நான் டாக்டர் ஆக்கிறணும், இது வந்து நான் பெரிய இதாகிறணும் அப்படின்னு நினைச்சிட்டே வராங்க. இன்னொரு சைடு வந்து அவனுக்கு கேட்கிற அவன் படிக்கணும்னு அவசியம் இல்லை, எங்களுக்கு இருக்கிறது ஒரே குழந்தை, அவன் படிக்கணும்லாம் தேவையில்லை, சும்மா அவன் ஜாலியா இருந்தா போதும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வர்றாங்க. சோ இது 2மே ரொம்ப ஆபத்தான, எதிர்காலத்து சமூகத்திற்கே ஆபத்தான விஷயம். சோ பேரண்டிங் வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகணும். கூட்டு மேடம் குடும்பத்துல இது சரியா இருந்துச்சு அப்படின்னு நினைக்கிறேன் நானு. கூட்டு குடும்பத்துல இருக்கும்போது ஒரு தாத்தா ஒண்ணு சொல்லுவாங்க, பாட்டி ஒரு அட்வைஸ் பண்ணுவாங்க, அத்தை ஒண்ணு சொல்லுவாங்க. அப்ப எல்லாத்துக்கும் ஒரு பயப்படக்கூடிய, ஒரு மரியாதை கொடுக்கக்கூடிய சூழல் இருந்துச்சு. இன்னைக்கு அந்த இது இல்லாம போயிடுச்சு. மேடம் அது இப்ப வந்து நீங்க கவுன்சிலிங் கொடுக்கணும்னு சொன்னீங்கல்ல மேடம், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பேரண்ட்ஸ் கொடுக்கணும் மேடம்.
கண்டிப்பா. கவுன்சிலிங் ரொம்ப அது தேவைப்படுறது பேரண்ட்ஸ். வரமாட்டேங்கிறாங்க. நான் அதுக்கெல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருந்தேன். பேரண்ட்ஸ்க்கு வந்து நான் பேசினா கூட கேட்க மாட்டாங்கன்னு வெளிய இருந்தெல்லாம் கவுன்சிலர் அதுக்கு வரமாட்டேங்கிறாங்க. அவங்க டைம் செலவழிக்க தயாரா இல்ல. எதையும் கேட்கறதுக்கு டைம் செலவழிக்க தயாரா இல்ல. மேடம் இது எல்லாத்துக்கும் மேல முத்தாய்ப்பா ரொம்ப முக்கியமா இப்ப வளர்ற ஆண் குழந்தைகளுக்கு பெண்களை எப்படி பார்க்கணும் அப்படின்னு கண்டிப்பா. எனக்கு ஒரு 2 வரி சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் மேடம். பெண்கள வந்து ரொம்ப உயர்வாவும் பார்க்க தேவையில்ல. ப கீழ இறக்கி வச்சு பார்க்க தேவையில்ல. அந்த பசங்க வந்து தன்ன போலவே அவளும் தான். அவளும் நம்மளும் ஈக்குவல். அது படிப்பா இருந்தாலும் சரி, வெளிய போற விஷயங்களா இருந்தாலும் சரி, வேலை வாய்ப்பா இருந்தாலும் சரி, 2 பேரும் ஈக்குவல் அப்படிங்கிற மென்டாலிட்டிய அதையுமே மறுபடியும் பேரண்ட்ஸ் பக்கம் தான் நான் போறேன். பேரண்ட்ஸ் தான் அந்த குழந்தைக்கு சொல்லிக் குடுக்கணும். அது ஒரு ஆண் குழந்தைக்கும் பேரண்ட்ஸ் தான் சொல்லிக் குடுக்கணும். அவனுக்கு எது வந்து மதிப்புன்னு அவன நெனச்சு இவங்க வளர்க்குறாங்களோ, அதே போல அதே உணர்வும், அதே உயிருமானவள் தான் பெண். அப்படிங்கிறத மட்டும் அவனுக்கு சொல்லிக் குடுத்தா போதும். அது மிக்க பேரண்ட்ஸ் சைடு நன்றி தான் இருக்கு. மேடம். இது வந்து இத இது மாதிரி வந்து சிம்பிளா சொல்ல முடியாது. உன்ன மாரியே நென. அவ்வளவுதான். வேற அவ்வளவுதான். எதுவும் நீ பெருசா நினைக்க வேண்டாம். நீ ஒண்ணுமே பண்ணாத. நீ உன்னை நினைச்சேன்னா அதுவே போதும் அப்படின்னு. ஆனா அவனே இப்ப அவன் ஒழுங்கா நினைக்கிறது இல்ல மேடம். அதனால்தான் அவனே வந்து கண்டதை தின்னுட்டு, கண்டதை பார்த்துட்டு, கண்டதை செய்துட்டு உட்கார்ந்திருக்கான். அது வந்து பெண்ணுக்கும் ஆணுக்கும் 2க்குமே இருக்கு. மிக்க நன்றி. இந்த இந்த நிகழ்வு ரொம்ப அழகா போயிருக்கு. எனக்கு ஆனா நம்ம கட்டாயம் நம்ம திரும்ப பேசுவோம் மேடம். ஏன்னா கண்டிப்பா. வந்து உங்க உங்க கிட்டயே தெரிஞ்சுக்கிறதுக்கும் மக்கள் புரிஞ்சுக்கிறதுக்கும் இன்னும் நிறைய இருக்கு. கேட்கறதுக்கும் நிறைய இருக்கு. நம்ம கட்டாயம் அடுத்த ஒரு எபிசோட் நம்ம பண்ணுவோம். இந்த கண்டிப்பா. எபிசோட்ல மிக்க நன்றி. நீங்க கண்டிப்பா. திரும்பவும் எங்க கூட வந்து பேசணும். எங்க கூட வந்து நாங்களும் உங்க கூட ஒர்க் பண்ணி ஏதாவது கண்டிப்பா. செய்யணும் ஏதாவது அப்படிங்கிற ஒண்ணு எண்ணம் செய்யணும். எனக்கு இருக்கு. கட்டாயம் இருக்கு மேடம். அது நடக்கும். நடத்துவோம். மிக்க நன்றி. நீ அனைவரும் இணைந்திருந்தது அமெரிக்க தமிழ் ஊடகம் இந்த மகளிர் தின சிறப்பு நிகழ்ச்சி. ரமாதேவி ரத்னசாமி அவர்கள் நம்மோடு இணைந்து ஒரு ஒரு பெரிய நீண்ட டிஸ்கஷனா இருந்தா கூட எல்லாமே வந்து இம்பார்ட்டன்ட் டிஸ்கஷன் என் மனசுல பட்டுச்சு. நீங்க எல்லாரும் அப்படிதான் ஃபீல் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன்.